இப்படி நாம் நம்முடைய வரங்களை பயன்படுத்தி நமக்கு கொடுத்த ஆற்றலை சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். பிரைசலா. ஒரு வசனத்தை வாசியுங்கள், நம்ம அடுத்த இடத்துல போக போகிறோம். அதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10. அப்போ 9 வாசகம் 10 வாசிக்கலை. அது முக்கியமான வார்த்தை. கடவுள் இன்றைக்கி நம்மளை எப்படி ராஜாக்களாக, பிரபுக்களாக, ராணிகளாக நம்மளை ஆட்சி செய்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்கிற இந்த வசனம் சொல்லி வாசிக்கணுமா? வாசி. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10. 5:9. தேவரி நல்லா கவனிச்சுக்கோங்க. புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இணைச்சார்னா சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரையும் இனத்தாரையும் மொழியினரையும் அவருடைய ஜனங்களுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பரலோக தேவனுக்கு முன்பாக, படைத்தவருக்கு முன்பாக, பரிசுத்தருக்கு முன்பாக அவர்களை எப்படி ராஜாக்களும் ராணிகளும் ஆசாரியர்களும் ஆக்கினேன். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கைதேக்கி ஆண்டவர் நன்றி சொல்லி நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த பிராமண சகோதரர், இந்து சகோதரர், அந்த இதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்க, அவர் பேசுனதை போப்பு என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஜோசப் விஜய் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, பாஸ்டர்கள் போக முடியாது, கிறிஸ்தவர்கள் போக முடியாது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சிஸ்டர் பிரான்சிஸனுடைய 25வது வருஷ ஒரு அர்ப்பண ஜூப்ளி விழாவை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த இடத்துல கொண்டாட போகிறோம். அவங்க வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவங்க. போப்பு சொல்கிறாரு, ரொம்ப சாதாரணமாக குடும்பம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம், சுகபோக வாழ்க்கை வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், எந்த லாபமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கடவுள் போதும், கடவுளுக்கு பணி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிபத்தை சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளுக்காக சாகு வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ மனிதர்கள், தேவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் துறவிகள். கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய போப்பிலிருந்து, கரிதினாலிருந்து, பிஷப்கள்லேருந்து, சாமியார்கள்லேருந்து, கன்னியாஸ்திரிகள்லேருந்து எல்லாருமே கடவுளுக்காக. இந்த ஐயா சகோதரர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அந்த 1,44,000 பேர் நினைச்சுவாங்க போவாங்க, மற்ற எல்லாரும் யாரும் போக முடியாது, எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவர்கள், நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்கள் நினைச்சிட்டாரு. இங்கே சொல்கிறாரு, இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த நாமெல்லாம் அவருடைய மக்களாக, கடவுளுடைய சொந்த மக்களாக, ராஜாக்களாக, ராணிகளாக அவருக்கு வழிபாடு செலுத்தும்படி, அவரை வழிபடும்படி நம்ம எல்லாத்தையும் அவர் ஆளுகை செய்து அபிஷேகம் பண்ணி நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். கைதட்டி என்ன செய்யுங்களை நல்ல கடவுளை கட்டி. அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். சிஸ்டர் பிரான்சிஸ் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து ராணி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை விட நல்லா இருப்பாங்க, அண்ணங்க பாசமாக இருப்பாங்க. ஒரு தள்ளப்பட்ட கல், ஒதுக்கப்பட்ட கல், இன்றைக்கி தள்ளப்பட்ட கல், ஒதுக்கப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாயிரம் 25 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை, அந்த ஓட்டத்தை, கடவுளுடைய அந்த பணியில் அர்ப்பணத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடி முடித்து வெற்றியோடு உட்கார்ந்துருக்கிற 25வது வருஷ வெற்றி விழா தான் இந்த 25வது வருஷ ஜூப்ளி. கைதட்டி அவங்களை என்ன செய்வோம், மேலே வாங்கலாம். நான் இந்த கேட்க இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். அதனால் இப்படி இந்த சபைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, கடவுளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க அர்ப்பணமே. ஆனால் இன்றைக்கி சில
அந்த திருச்சபையினுடைய பணிகள், ஸ்கூல் கட்டடங்கள் மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இப்படி அதான் சொல்கிறேன், வீடு இல்லாமல், சொந்த பந்தம் இல்லாமல், அக்கா தங்கச்சி இல்லாமல், அங்கே போகிற இடத்துல அங்கே யார் இருக்கிறாங்களோ, எந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த மக்கள் இயேசு சொன்னார்களா, நீங்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகள். கைதிகளை இயேசுக்கு நல்லா கைதிகளை. இது மாதிரி இந்த துறவிகள் எல்லாம் எங்கே எந்த ஊருக்கு போகிறாங்களோ, ஒரு 5 வருஷம் ஆந்திராவில் இருந்தாங்க, பல்லாரியில் 5 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் கேரளாவில் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா இவங்க போகிற இடத்துல அங்கே உள்ள மக்களை தன்னுடைய சகோதரர்களாக, சகோதரிகளாக, தம்பிகளாக, தங்கச்சிகளாக, அண்ணனாக, அம்மாவாக இப்படி அவங்களோட வாழ்ந்து கடவுளுடைய அந்த பணியை, அந்த பள்ளிக்கூடத்து அந்த ஆசிரியர் வேலை எல்லாத்தையும் செய்து முடித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடவுளுக்காக வாழ்கிறவர்கள். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் எந்த லாப நஷ்டத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அந்த இடத்துல எப்படி வாழணுமோ, குளிரில் வெயிலில், அங்கே உள்ள இன்னொன்று குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் என்ன செய்யுமா, அது மாதிரி நமக்கு வீட்டுக்கு ஒரு பையன் அங்கே ஓட்டுக்கின்னு இருக்கும். இப்படி பல விஷயங்களில் இப்போ நம்ம குடும்பத்தில் புருஷன் கொண்டாடியே என்ன செய்ய முடியல, நிம்மதியாக என்ன செய்ய முடியல, பெத்த பிள்ளைகளாலே சந்தோஷமாக சமாதானம் என்ன செய்ய முடியல. ஆனால் பலதரப்பட்ட மக்கள், மொழியினர்கள், இனத்தினர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் போய் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சவால். அதனால் இவங்கெல்லாம் மிகுந்த ஓத்திரவத்தின் மத்தியிலே, வாஸ்தவங்களா பைபிளில் மிகுந்த ஓத்திரவத்திலே பாடுகளிலே நின்று கடவுளுக்காக பாடுபட்டு அந்த இயேசுனுடைய மாசற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கப்பட்டு வெண் வஸ்திரம் தரித்து தேவனுக்கு முன்பாக ராஜாதிகளாக நிற்கிற ராஜாதிகள். ஒரு கைதிக்கு சொல்லுவாங்க, ஒதுக்கப்பட்ட கல். அவங்க சின்ன பிள்ளைகளும் எனக்கு தெரியும், பெரும்பாலும் எல்லாருமே கொஞ்சம் இதாக வச்சுருப்பாங்க. சபையிலையும் சரி ஒரு சின்ன பலகீனம் அவங்க உடலில் உண்டு. ஆனால் கடவுள் பலகீனமானவர்களுக்கு தான் தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். ஒரு கைதிகளை கடவுள் இன்னைக்கு பிரான்ச்சுன்னா அதனுடைய அன்றைக்கு போயிருந்தாங்க, அவங்க ஜூப்ளி அங்கே வச்சுருந்தாங்க கேரளாவில். அதுக்குரிய தனி மதிப்பை எனக்கு பார்க்க முடியுது. அதனால் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ தான் எனக்கு உடல் முடியலை அப்படின்னதுக்கப்புறம் தான் என்ன செய்ய மாட்டேன், கூப்பிட போகிறதுக்கோ மற்ற கொண்டு விடுறதோ இல்லை. ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி ரொம்ப பாசமாக பழகி அந்த துறவரத்தில் வர நேரம் தான், மற்றபடி ஃபோனுக்குன்னு எதையும் பண்ண மாட்டாங்க. நானும் பார்ப்பேன், ஒரு துறவரத்தினுடைய வேலையை, வாழ்க்கையை அவங்க என்ன செய்கிறாங்க, கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், துறவரம் இன்றைக்கி அவங்க துறவரத்தில் இருக்கிறாங்க. நம்மளும் இதே போல் ஒரு நாள் எல்லாவற்றையும் துறந்தே ஆக வேண்டும். விளங்குவங்க கல்லையே சொல்லுங்களேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போக போகிறோம்? அவங்க சின்ன வயசுலே, வாலி வயசில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, பிறந்துட்டாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாத்தையும் ஏதோ ஒரு லீவுக்கு சில முடிஞ்சால் ஒரு இன்றைக்கி ஒரு 3 நாள் வந்து 2 நாள் ஆச்சு, நாளைக்கு என்ன செய்யணும், இவ்வளோதான் இந்த குடும்ப உறவுகள். மீதி எல்லா உறவும் யாரோட? தேவனோடும், தேவ சித்தத்தோடும், தேவன் கொடுத்த வேலையோடும், பணியோடும். அந்த பணியை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நினைச்சிருக்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க இந்த பணியில் இன்னொன்று கவனிக்கணும். இந்த சுவிசேஷனுடைய ஒளியை இன்னொன்று பிரான்சிஸுடைய சபை சிலுவை திருச்சிலுவை சபை சிலுவை நிலையில் தான் அவங்க என்ன செய்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளை மாரி கை தட்டி ரொம்ப ஆரவாரமாக பேரெல்லாம் பார்க்க முடியாது. கண்ணை மூடி அமைதியாக கரங்களை வச்சு அந்த தியானத்தில் குருவமுத்தியை தூக்குறாங்களோ தூக்கலை தெரியாது. நான் அடிக்கடி சொல்லிக்கூடிய மெசேஜை பார்ப்பாப்புல, இதை தூக்கி இந்த நெற்றியில் இன்றைக்கி வாஸ்த வசனம் தான், நெற்றியில் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம் திருவள்ளிப்பார்கள். இந்த நாமம் தரிப்பிக்கப்பட்டவங்களை இந்த தேலுக்கு ஒப்பான இந்த விஷம்
திரும்பி வந்து என்ன செய்ய முடியாது, பூச்சி வந்து வெட்ட முடியாது. அதனால் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், அவங்க தியானத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற ஒரு வாரம் தியானம் நடக்கும், எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு இருக்க தியானம்லாம் வந்துடும். அதனால் போய் தியானத்தில் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறது, அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள், அந்த இறை வார்த்தைகளை கேட்டு அதை உட்கொண்டு இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை, இச்சைகளை, தன்னுடைய சுயநலத்தை, விருப்பத்தை எல்லாம் அழித்து ஒழித்து துறவிகளாக துறவர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த கன்னியாஸ்திரிகளும் சாமியார்களும். இதில் சிலர் வேற ஒரு சிலருடைய இதெல்லாம் நம்ம கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் நிறைய நல்ல போக்குகள், கருதினாள்கள், பிஷப்புகள், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி சிஸ்டர் பிரான்சிஸ் தனிச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம மத்தியில் உட்காந்துருக்குறாங்க. அதனால் அவங்க கேரளத்தில் உள்ள அந்த திருச்சூருக்கும் போயிருந்தேன். நேற்று சிதம்பரத்தில் பங்கில் சாமியார் என்ன செஞ்சிருந்தாருன்னா கூப்பிட்டு இந்த 25வது ஜூப்ளி கொண்டாடணும்னு சொல்லி வரவழைச்சிருந்தார். அப்போ தான் ராணி நானும் பேசணும். சரி, திங்கக்கிழமை தான் நான் போகிறாப்புல, ஞாயிற்றுக்கிழமை நம்ம இடத்துல என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், துறவரத்தை கனப்படுத்த, துறவரத்தினுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு சாகும்போது எல்லாருமே என்ன செஞ்சுதாகணும், எல்லாத்தையும் துறந்து தான் ஆகணும், துறந்து தான் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும். அது இன்னைக்கு துறந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு இது எனக்கு சொந்தமானதல்ல, இது எனக்கு சொந்தமானதில்லை, எனக்கு சொந்தமானது யாரு? கடவுள் மட்டும்தான் எனக்கு சொந்தம். கைதிட்டுகளை பார்ப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்லை. எல்லாமே யார் தான்? கடவுள் தான், இயேசு தான். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு சொல்கிறேன், எல்லா மதத்தவர்களுக்கும், மொழியினருக்கும், ஜாதியினருக்கும் சொல்கிறேன், எல்லாரும் துறந்தீங்கன்னா, எல்லாத்தையும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது துறந்துட்டு எது நிரந்தரமானது, எது நிலையானதுங்கிறத உங்கள் மைண்டில் ஏற்றி அந்த நிலையானதை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நிலையானதுக்காக கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நிலையானதுக்காக கண்ணை மூடி நீங்கள் தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த படைச்சவரை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த திருவழிபாட்டில் சொல்லப்பட்டபடி நாம் எல்லோரும் நெற்றியிலே அவருடைய நாமும் தரிப்பிக்கப்பட்ட வெண்ணங்கி தரித்த பரிசுத்தர்களாக அந்த பரலோக ராஜ்யத்திலே திரளான அந்த கூட்டத்தோடு சேனையோடு தேவனுக்கு முன்பாக மக்களாக அவரை ஆராதித்துக் கொள்கின்றோம். கைதிக்கு அதனால நீங்கள் நாம் ராஜாக்கள். ஒரு கிறிஸ்தவனாலே என்னன்னா, கோயிலுக்கு போகிறவங்க கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, பைபிள் வச்சிருக்கிறவங்க கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, கழுத்தில் சிலுவையை போட்டிருக்காங்க கிறிஸ்தவன் என்ன செய்ய முடியாது. கிறிஸ்தவனா யாரு? அந்த ஐயா சொன்னது ரைட்டு தான். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கே போய் சேரணும்னா இந்த 12 கோத்திரம், இந்த 1,44,000 பேர் தான் அப்படிங்கிறத அவர் சொன்னது சரிதான். நீ மதத்தில் இருக்கிறது வரைக்கும் என்ன செய்ய முடியாது. இந்த சுவிசேஷமாகிய ஒளியை நீ ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நீ இதயத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு முத்திரையை உடைத்து பரலோகத்துக்கு நாம் போக முடியாது. 7 முத்திரைங்கிறது என்னது? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், செத்துப்போன ஆன்மாவுடைய மரணங்கள், இந்த சரீரத்தினுடைய மாம்சத்தினுடைய கிரியைகள், ஆசைகள், இச்சைகள், இந்த உலக பற்று, உலக இந்த மாதிரி முத்திரைகள், இந்த 7 முத்திரையும் உடைச்சி எடுத்து தன்னுடைய சரீரமாகிய இந்த தேவாலயத்தை திரைச்சலை 2ஆக கிழித்து அவர் என்ன செஞ்சார்னா அந்த பரலோகத்தின் வாசலை திறந்தார். அதனால் இன்னைக்கு அப்படியேப்பட்ட ஒரு துறவி இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு தேவ மனுஷன் வரும்போது தேவனுக்காக வாழ்ந்து அர்ப்பணித்திருக்கிற, இன்னைக்கு இந்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகள் குளிச்சிருக்க மாட்டாங்க, என்ன தேய்ச்சிருக்க மாட்டாங்க, சட்டையை துவைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வருவாங்க, அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா தொட்டு கும்பிட்டு, அவங்க வீட்டில் வந்து கால் பதிச்சிட மாட்டாங்களா, தன் கடையில் வந்து லேசாக நெஞ்சிட்டு போயிட கால் வச்சுட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு இந்த ஒரு சித்தர் இப்போ இங்கே இடையில வந்தார். சங்கரங்கோயிலில் நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கலாம் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட மாட்டாரா, அந்த கடைக்கு வந்துட மாட்டாரா. அவரை பார்க்குறேன், தலையில் ஒரு துண்டை கட்டியிருக்கிறாரு, சட்டை பார்த்தா அப்படி உப்பு பொங்கி வேர்த்து அதெல்லாம் அழுக்கு அப்படி திட்டுட்டா இருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், அந்த மனுஷங்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னால், இருதயத்தில் ஏதோ ஒரு தெய்வீக
ஒரு சக்தி ஒளி இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை எதை செஞ்சுட்டு இருக்கிறவங்கன்னா, ஒரு 4 சவருக்குள்ள, கோயிலுக்குள்ள, அந்த கால்வெண்டுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை எதை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, எந்த விதமான சுகங்கள் இல்லாமல் அந்த கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டங்கிற ஒரு நிலையில் வாழ்ந்து தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார். இதே போல் நம்ம குடும்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், அர்ப்பணிச்சு எல்லாத்தையும் திறந்து இந்த இல்லற வாழ்க்கையும் என்ன செய்ய வேண்டும், துறவர வாழ்க்கையை என்ன செய்யணும், மாற்றிக்கணும். என் வாழ்க்கையை தான் இப்படி தான் என்ன செஞ்சோம்னா இதை பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அவங்க செய்கிற அந்த பணித்தளத்தில் வரக்கூடிய எல்லா பாடுகளையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டு கடவுளுக்காக இன்னும் ஓடுபடி ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர்களுக்கு கரங்களை உயர்த்தி என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம ஆசீர்வதிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, ஏதோ உங்களுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய அர்ப்பண வாழ்க்கையில் 25 வருஷம் ஓடி ஏதோ வெற்றியோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு பிள்ளை பிரான்சிஸ் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆசீர்வதிக்கிறோம். இந்த பூமியில் எவைகளை ஆசீர்விப்ப பரலோகத்தில் ஆசீர்வதிக்கும் வார்த்தையின்படி இப்பொழுது ஒரு பிள்ளை ஆளாகல்ல தலையாக இருக்கட்டும், கீழாகல்ல மேலாக இருக்கட்டும், உங்கள் நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்ட மகளாக இந்த மகள் போகிற இடங்களிலெல்லாம், பணி செய்கிற இடங்களிலெல்லாம் தீமைகள் அழிந்து, தீய சக்திகள் அழிந்து, உங்களுடைய சக்தி, உங்களுடைய ராட்சியம் இந்த இடத்துல பரவட்டுமா. இன்னும் ஒரு பிள்ளையுடைய மனசில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற சின்ன சின்ன தானங்கள், கர்மங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு பிள்ளை வேண்டுவதாக ஆளாகல தலையை வைப்ப, கீழாக மேலாக வைத்திருக்குன்னு சொல்லுகிறேன். இந்த பிள்ளையினுடைய கர்ம செயல்கள், புண்ணிய செயல்கள், கர்ணனை போல, ஆண்டவரே அன்னை தெரசாலை போல தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஏழைகளை நேசித்து, ஏழைகளை அன்பு செய்து, ஏழை மாணவிகளை உற்சாகப்படுத்தி படிக்க வைத்து, ஆண்டவரை ஆன்மீகத்துக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே வழிநடத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைக்கு துணை நிற்க முடியாது. ஆவியானவர் ஆலோசகராக வழிகாட்டியாக வழிநடத்த முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த தூயாவின் திருத்தலத்திலும் இந்த பிள்ளைகளாகி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இயேசுவில் பாசமிகு அண்ணன் ராஜ் பிரதர், இங்கே கூடியிருக்கும் அக்கா ராணி, மேரி சிஸ்டர், செல்வி சிஸ்டர் மற்ற எல்லோருக்கும் இறைவனின் நாமத்தில் என் நன்றியை உரித்தாக்கிறேன். பிரதர் என்னை பற்றி துறவர வாழ்க்கை என்னன்னு சொன்னாங்க. நான் சிஸ்டராக 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் இங்கே சின்ன பிள்ளையில இருக்கல, இங்கே படிக்கல, ஸ்கூலில் படிக்கல. அப்போ இந்த சென்டர் தொடங்கியாச்சு. அப்போ அமல்ராஜ் ஃபாதர் இருந்தார், நாங்களும் வருவோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு சிஸ்டர் ஆகணும்னு. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கல. அதுக்கப்புறம் நான் +2 முடித்த பிறகு நான் கேம்புக்கு போயிருந்தேன். அது ஹோலி கிராஸ் தான், அதாவது நாங்கள் திருச்சியில் போய் சபையை சேர்ந்தவங்க. கேம்புக்கு போய் அங்கே செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னு, அக்கா அந்த நேரத்தில் இங்கே வந்தாச்சு. அந்த நேரம்லாம் எனக்கும் ஒரு ஊழியம் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை பிற மக்களுக்காக அர்ப்பணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்படி ஜாயின் பண்ணேன். பிறகு 2 வருஷம் நான், எங்களுக்கு யூஸ்வலாக 4 வருஷமாகவும் ஃபார்மேஷன் படிக்குது, சிஸ்டராக படிக்கிறதுக்கு 4 வருஷம். ஃபஸ்ட்டு 2 வருஷம் முடித்தேன். அது பிறகு என்ன சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகுமோ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நோவிஷேட் விடலை. அந்த நேரத்தில் என்ன டிகிரி படிக்க போக சொன்னாங்க. அப்போ படிக்க போக சொன்னையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னுடைய சேர்ந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாம் நோவிஷேட் போயிட்டாங்க. அப்புறம் என்ன மாத்திரம் இங்கே படிக்க போய் சொன்னாங்க. அப்போ எனக்கு இருக்கவா வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு போராட்டம். பட் நான் ப்ரேயர் பண்ண பிறகு எனக்குள்ளே ஒரு தைரியம் கிடச்சிச்சு. பரவாயில்ல, 3 வருஷம் டிகிரி முடித்த பிறகு மறுபடியும் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு. அப்போ எங்கள் அப்பா இருந்தப்போ சரி முடியாட்ட வந்துருந்தான் சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு இது, எப்படியாவது நான் ஒரு ஊழியக்காரர் ஆகணும். அப்புறம் நாங்கள் நாகர்கோவில் காலேஜில், எங்கள் காலேஜ் தான் ஹோலி கிராஸ் காலேஜில் அங்கே படித்தேன்.
படித்த பிறகு என் கூட இருந்த சிஸ்டர்ஸ் தானே என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, நீ படித்து முடிச்சிட்டலாம் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே, இதுக்கு மறுபடியும் இன்னும் சிஸ்டர் ஆகணும். பட் எனக்குள்ள ஒரு பேர்ம் டிட்டர்மினேஷன், நான் எப்படியாவது ஒரு சிஸ்டராகி என்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி பலரும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணி கூட எனக்கு அந்த நேரத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், நான் எப்படியாவது ஒரு சிஸ்டர் ஆகணும். ஏன்னா நான் படித்து முடிச்சிருந்தா கூட வந்திருக்கலாம், வந்து டீச்சிங் போயிருக்கலாம், என்ன டிகிரி முடிச்சிட்டேன் அந்த நேரத்தில். நான் அப்படி என்னுடைய பலரும் என்ன என் கூட இருந்த சிஸ்டர்ஸ் தானே டிஸ்கரேஜ் பண்ணாலும் எனக்கு ஒரு தைரியம், ஒரு கடவுளோட பராமரிப்பும் ஆறுதலும் எப்பவும் துணையாக இருந்தது. நான் ஒரு சிஸ்டர் ஆகணும். ஸோ 2001 மறுபடியும் நான் நோவிஷேட் போயிட்டேன். 3 வருஷம் டிகிரி முடித்த பிறகு நோவிஷேட் போனேன். நோவிஷேட் அப்போ 2 வருஷம் அந்த நேரத்தில் பயங்கர போராட்டம். இருப்போமோ இல்லையோ, வீட்டுக்கு வந்துடுவோமோ, தெய்வாலயத்தில் இருக்கோ இல்லையோ. அந்த நேரத்தில் ஒன்லி என்னுடைய ப்ரேயரும் வீட்டில் உள்ள ஒரு ப்ரேயரும் அக்கா எனக்கு ரொம்ப எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரோட ப்ரேயர்னாலும் என்னுடைய அழைத்தலில் ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சிருச்சு. 2001 நான் சிஸ்டர் ஆனேன். 2001 சிஸ்டராக இன்னைக்கு 25 வருஷம். இந்த ஜூன் 5 வந்தால் 25 வருஷம் முடியுது. இப்போ 25 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் கூட இருக்குது. இன்னும் 20 நாள் தான். ஸோ என்னுடைய வாழ்க்கையை பார்க்கையில் கடவுள் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நானும் நான் இப்போ இருக்குது கேரளா அல்லது கர்நாடகா தான், தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. எங்களுக்கு பல மாநிலங்களில் இருக்குது. அது எங்களோட சாய்ஸாக இருந்துச்சு. இப்போ வேணுன்னா நான் இங்கே இருக்கலாம், பட் என்னோட விருப்பம் நான் வேறு மாநிலத்தில் போய் மக்களுக்கு சேவை செய்யணும்னு. ஸோ அப்படியாக நான் கேரளாவில் செலக்ட் பண்ணேன். நான் தமிழ்நாட்டில் சிஸ்டரான பிறகு இங்கே இருந்ததே இல்லை. ஸோ அங்கே போகும்போதும் மொழி எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நாட்கள் போக போக கேரளாவில் இருக்கிற மலையாளம் பழகிட்டேன். கர்நாடகா போகிறதுல கன்னடாவும் என்னால் பேச முடிஞ்சிருச்சு, கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்குள்ள மக்களும் எல்லாரும் என்ன இப்பவும் ஆச்சரியப்படுவாங்க. தமிழ்நாட்டில் சிஸ்டர் இப்படி ஒரு நல்ல சேவை செய்யணும், ஒரு நல்ல இதுதான், ஒரு பேர்ம் டிட்டர்மினேஷன், ஒரு தேவாலயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இப்படிலாம் செய்ய முடியுதுன்னு. ஸோ என்னுடைய 25 வருஷம் பார்க்கையில் கடவுள் எவ்வளவோ சோதனைகளை தந்திருக்காரு. அதே நேரத்தில் சிலுவையின் அடியில் நின்றதுனால எனக்கு ஒரு சிலுவை எப்போவுமே நம்ம நினைப்போம் சிலுவை ஒரு துன்பம் இல்லை, துன்பம் வரும். அந்த துன்பத்தை நம்ம இன்பமாக மாற்றணும். நம்முடைய முயற்சினாலும் பிரேயர்னாலையும் துன்பத்தை இன்பத்தை மாற்றணும். வாழ்க்கையில் நமக்கு எந்த வாழ்க்கையும், ஃபேமிலி லைஃப்னாலும் பரவாயில்ல, நம்ம தேவாலயத்தில்னாலும் பரவாயில்ல, எங்கேயுமே துன்பங்கள் இருக்கும். துன்பங்கள் இருக்கிறத நம்ம கலந்து விடக்கூடாது. துன்பங்கள் நமக்கு கடவுள் யாரை நிறைய அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் துன்பம் தருவார். எக்ஸாம்பிள் பிரதர் தெரியும். ஒரு 2 மாதம் முன்னாடி என்னுடைய ஜூபிலிக்கு அங்கே வந்துருந்தாங்க எல்லாரும். ஒரு வாரத்தில் பிரதருக்கு இங்கே சுகமலம் ஆயிடுச்சு. அக்கா ஃபோன் பண்ணேன். அப்போ நான் நினச்சிட்டேன் ஒரு ரியல் மிராக்கிள் தட் அண்ணன் சுகமலம் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட ஆழப்படுத்தியது. அந்த நிலையில இருந்தால் மற்றவங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. கடவுள் அண்ணனுக்கு பிரதருக்கு ஒரு மறு வாழ்வை கொடுத்து, கடவுளுக்கு தெரியும் அவங்க கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கெல்லாம் இங்கே சொல்லுறதுனால கடவுளுக்கு அண்ணன் இன்னும் தேவைப்படுது. மற்ற மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கறது கடவுள் இன்னொரு லைஃப் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது நம்ம எல்லாரோட விசுவாசத்தையும் ஆழப்படுத்தணும் அந்த ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் துன்பங்கள் வரும். அது துன்பத்தை இன்பத்தை மாற்றணும். அது நம்ம கையில் இல்லை, கடவுளோட கையில். எப்பவும் நீங்கள் எல்லோரும் இங்கே வாரீங்க, எவ்ரி சண்டே இங்கே வாரீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, அது நல்லது. அதை நம்ம லைஃப்பில் கல்டிவேட் பண்ணணும். அதே நேரத்தில் எப்பவும் கடவுளோட இருந்து நம்ம துன்பங்கள் வரும்போது விலகி விடாமல் அவரோட கூட இருந்து நம்ம துன்பத்தை இன்பத்தை மாற்றி வாழணும். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது பிரதருக்கும், அக்கா மேரி சிஸ்டர், செல்வி சிஸ்டர், இங்குள்ள எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து எனக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள். லைஃப்பில் எனக்கும் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸ்கூலுக்கு நான் ஸ்கூலில் டீச் பண்ணுறேன். மேக்ஸும் ஃபிசிக்ஸும் 8th-லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை டீச் பண்ணேன். அதுலேயும் நிறைய சவால்களை நான் சந்திக்கிறேன். ஒன்லி ப்ரேயரு எனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்து என்னுடைய லைஃப்பை முன்பாக போக வைக்கிறது. ஸோ எல்லோரும் எனக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு அழிலே சொல்லுவேன். அதனால் சிஸ்டர் ராணி உங்கள் குடும்பத்தில் 2 பேர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையில் போராட்டத்தில் இப்போவும் ராணி சிஸ்டருக்கு போராட்டம் உண்டு. உங்கள் அம்மாவை பார்க்கணும்,
வீட்டை பார்க்கணும் வான்னு சொல்லி மற்ற கூட அக்கா தங்கச்சியெல்லாம் ஃபைட் பண்ணி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், அது உன்னுடைய விருப்பம். கலப்பையில் கை வீசுவேன் பெண்ணாட்டி என்ன செய்யக்கூடாது, அது உன்னுடைய முடிவு. கடவுளுடைய வேலையை கடவுள் எஸ்தர் ராஜாதிட்ட மருதகாய் சொல்லுவார், கடவுள் உன்னை கொண்டு இது செய்ய நினச்சிருக்கிறாரு, நீ செய்யலைன்னா வேற ஒரு ஆளை வச்சு என்ன செய்வார். ஆனால் உன்னை கொண்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கும்போது நீ செய்யலை அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸிங் போயிடும். அதை உணர்ந்து போராட்டம் இருக்குது. ஆனால் அப்பா அம்மா பெருசு இல்லை, தாய் தங்கச்சி மாதிரி குடும்பம் பெருசு இல்லை, அர்ப்பணித்து வந்துட்டோம். அதுக்கு தான் கடவுளுக்கு தான் நம்ம என்ன செய்யணும். இந்த போராட்டத்தில் விட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். கன்னியாஸ்திரியாக சாமியாராக படிக்கிட்டு நிறைய பேர் பாதியில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது சாபம். ஒன்று போகாமல் இருந்துடணும், போனால் அதோட வாழ்வா சாவா செத்தாலும் அதில் என்ன செஞ்சிடணும், செத்து தன் வாழ்க்கையை என்ன செஞ்சிடணும், ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். சிஸ்டருக்காக தான் உட்காருங்க சார். அதனால் அவங்க காங்கிரேஷன் அது ஒரு வேற ஒரு வழிநடத்தல், இது இன்னொரு வழிநடத்தல். என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் என்ன கட்டாயப்படுத்தினாங்க, குடும்பத்தில் நீ தான் பையன், மூத்த பையன், குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், எல்லாம் சொத்து சுகமெல்லாம் பார்க்கணும், அதனால் நீ பாஸ்டாக ஊழியத்துக்கு போகக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, கல்யாணம் முடித்து குடும்பத்தில் இது பண்ண ரொம்ப ஃபைட்லாம் பண்ணாங்க. எனக்கு யாரெல்லாம் பழகினாங்களோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அத்தனை பேரையும் சொல்லியெல்லாம் நினைஞ்சாங்க. போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், என்னை படைத்தவர் அவர், எனக்கு நீ ஜீவனை வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கிறவர் அவர், உன்னை நியமிக்கலைன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்று கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டாங்க, வரமாட்டாங்க, எந்த தொடர்பும் கிடையாது. பிறகு ரொம்ப நாள் கழித்து வேறு வழி இல்லாமல் தான் மறுபடியும் எங்கள் அப்பா என் மேலே பாசமாக இருப்பார். அப்புறம் அவராக வந்தார், அவராக தங்கினார். அவர் இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டார் இங்கே இருந்து. ஏன்னா நானும் அவருக்கு பிரிஞ்சதே கிடையாது. நைட்டு தண்ணி வாய்க்கினாலும் கிணத்து ஒன்றா தான் போவோம், விறகு வீட்டை போனாலும் ஒன்றா தான், கறி மூட்டை வச்சாலும் ஒன்றா தான் வைப்போம், வேறு எல்லா வேலையும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஒரு தண்ணி அடித்தாலும் ஒன்றா ஒரு தூக்கிட்டு வந்து கொண்டாந்து வீட்டில் போட்டு அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க ஏன்னா எங்களை தேடி வாங்க, உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, சோறு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், தங்க என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும், அதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு என்ன செய்யும். இதே போல் காங்கிரிகேஷன் போன சிஸ்டர் ஜூப்ளி கேரளாவுக்கு இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் அங்கே வீடியோ எடுத்தேன், அதை போட்டு விட்டேன். உலகம் பூரா போயிடுச்சு. நிறைய யூடியூப்பில் இருந்தே அந்த எனக்கு அந்த மெயில் ஐடியில் அனுப்பியிருந்தாங்க, இதை எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் இதை வாழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுபோல் நிகழ்ச்சியை நிறைய சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த காவி சிலையோட இருந்து அர்ப்பணிச்சது கன்னியாஸ்திரி இல்லையா. அதனால் நிறைய பேர் போராட்டம் சோதனைன்னு ரிட்டன் ஆகி வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரான்சி சிஸ்டர் இணைஞ்சிருக்கிறாங்க, மன உறுதியோடு நின்று கடவுளுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க. தங்கச்சிக்கு ஒரு கைதிக்கு விஷயம், மறுபடியும் விஷயம், ஒரு பாராட்டுடைய வாழ்க்கைய விஷயம். உண்மையிலே நான் யோசித்தேன், அவங்க அந்த சூழ்நிலையில் அந்த நேரங்களில் எப்படி நின்றுவாங்களா வந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி உண்டு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எதுவும் கூப்பிடனாலும் போனாலும் சரி என்கிட்ட தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த ஒரு யாரும் இல்லைங்கிற ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பாரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எப்போ வேணாலும் என்ன செய்யும், அவங்கள என்கரேஜ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஏதாவது இருக்கணும். அப்படி எனக்கும் அந்த கூட பிறந்த பொம்பளைங்க இல்லாதனால அந்த ஒரு மனப்பான்மையில் அவங்கள படிக்க இருந்தேன். எனக்கு முடியாததுக்கப்புறம் தான் என்னை கூப்பிடாதுக்கு கான்டெக்ட் பண்ண மாட்டேன். இல்லைன்னா எங்கே வந்தாலும் இன்னும் நான் வர்றேன், இந்த இடத்துல வருவேன், நீங்கள் வந்து என்ன செய்யப்படுங்க. அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு அந்த ஆன்மீக ரீதியாக இறைவனுக்குள்ள அந்த ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்து வச்சுருந்தார். இன்றைக்கி நம்ம இடத்துல வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது காங்கிரிகேஷன் சாமியார் சிஸ்டர் அர்ப்பணித்தவங்க அந்த தியாகத்தில் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆழ்த்தபடி இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, முடிஞ்ச உதவிகளை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெளியில் தெரியாது, இன்னும் லைட்டை கழிப்பு அந்த அளவுக்கு நல்ல சேவை மனப்பான்மையோடு. அதான் சொல்கிறலாம், குடும்பத்தை இல்லை, போகிற இடத்துல அவங்க எந்த நாட்டுக்காரங்களோ எந்த மொழிக்காரங்களோ அவங்களோட இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு பண்போடு அவங்கள அண்ணன் தங்கச்சியாக அக்கா தம்பியாக அவங்களுடைய அக்கா தங்கச்சி பிள்ளையாக அப்படி இந்த இடத்துல வாழ்ந்து ஒரு நல்ல பேரும் புகழோடு
இன்றைக்கி இருக்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால் இப்பொழுது நம்ம தலைவர் நிமிஷம் வந்து அவங்களுக்கு பொன்னாடை பற்றி அதை கவிழ்ப்போம். தொடர்ந்து சிஸ்டர் மேரி சிஸ்டர் பொன்னாடை பொறுப்புவார்கள். இவர்களுடைய செல்வி பொன்னாடை பொறுப்புவார்கள். நம்ம ராணி சிஸ்டர் பிரான்சிஸ்டருடைய அக்கா நிச்சயவார்கள் பொன்னாடை பொறுப்புவார்கள். இது திடீர்னு நேரத்துக்கு அந்த ஆரஞ்சு அதனால் யார்ட்டையும் என்ன செய்ய முடியலை, சொல்ல முடியலை. சரி, இன்னொன்று உடனே நம்ம என்ன செய்ய முடியாது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வேத வசனம் இந்த ரூமில் ரைட்டில் இந்த போர்டு நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிற போர்டு. வாழ்த்துக்கள். இப்போ கேக்கு வெட்டுவாங்க, நம்ம என்ன செய்வோம். தெரியுதா? கேக்கு தெரியல. ஒரு வாரம், ஒரு நிமிஷம் வரேன். இதில் வச்சு இது ஒரு நிமிஷம் வரும். இல்லை, எங்கேருந்து பார்த்தா தெரியாது, அதுதான் பார்த்தேன். ஒரு இதை கட் பண்ணிட்டு நான் எடுக்கிறேன். வரேன்.